ஓவரால் இந்தியாவுக்கு ஒரு நல்ல சீரிஸ். அது ஃபுல் கிரெடிட் கோஸ் டு கௌதம் கம்பீர் அண்ட் கேப்டன். இந்த சீரீஸ்ல எந்த ஸ்டேஜிலும் டிஃபென்சிவ் பேட்டிங்கே கிடையாது. அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஆஃப் சஞ்சு சாம்சன் ப்ராப்ளம். ஒரு லொட்டுன்னு ஆடி டிஃபென்சிவ் ஆடி மிடில் ஆஃப் த பேட்டில் ஆடிட்டு கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணிட்டு அப்புறம் அடிக்கலாங்கிற ஒரு அப்ரோச்சே கிடையாது கௌதம் கம்பீரோட அப்ரோச். யூ மஸ்ட் பிளே ஃபியர்லெஸ் கிரிக்கெட் and careless cricket. Rinkusi is playing because Tilak Varma has not played this series. Tilak Varma வந்து அவர் பிளேஸ் அப்படியே எடுத்துடலாம். பட் பேட்டிங் ஆர்டர் டிஸ்டர்ப் ஆயிடும். அடுத்தது கண்டிப்பா சஞ்சு டீம்ல இருப்பாரு அப்படிங்கிறீங்க. முதல்ல இருந்துதான் ஆனும். அவருக்கு ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஃபார்ம் மேட்ச்ல எல்லாம் அவர் வந்து ஆடி கொண்டு வந்துதான் ஆனும். இப்போ வந்து இஷான் கிஷன் தான் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ண போறாரு, அவர் ஓப்பனிங் இறக்க போறாருன்னா அந்த கன்ஃபியூஷன்ல பேட்டிங்கும் டிஸ்டர்ப் ஆகலாம், விக்கெட் கீப்பிங்கும் டிஸ்டர்ப் ஆகலாம். அதனால தான் சஞ்சு சாம்சனுடைய ஃபார்ம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆடியும் ஃபார்முல வராம இருந்தால் என்றால் கிரிக்கெட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட கல்யாண் சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சந்தோஷ், எப்படி இருக்கீங்க? எப்படி சார்? ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. 4-1 இந்தியா வந்துட்டு ஒரு T20 சீரீஸை லீட் பண்ணியிருக்காங்க பிஃபோர் வேர்ல்ட் கப், T20 வேர்ல்ட் கப். பட் ஆனால் இங்கே இட்ஸ் அண்ட் பட்ஸ் நிறையாவே இருக்குல்ல. இஃப் அண்ட் பட்ஸ் இருக்கு. பட் 4-1 victory against New Zealand is a very good நல்ல ஸ்டார்ட் ஃபார் 2026 ஃபஸ்ட்டு அண்ட் பிஃபோர் வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்டு ஆடுற சீரீஸு. அது ஒரு மொரால் பூஸ்டிங் அப்படின்வாங்களே, ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையும் ஒரு இதையும் உற்சாகத்தையும் கொடுக்குற விக்டரி இது. அதனால் நம்ம இந்தியன் டீமை கங்க்ராச்சுலேட் பண்ணி ஆனோம். முக்கியமாக சூரியகுமார் யாதவை அவருடைய கேப்டன்சியை தாண்டி அவருடைய ஃபார்ம் வந்து பெரிய கவலைக்குரிய ஒரு விஷயமா இருந்தது. லாஸ்ட்டு 2-3 மாதம் ஒரு 15-20 மேட்சாக அவர் ரன்னே அடிக்காமல் அப்படியே இருந்தார். ஸோ அவருடைய ஃபார்மு அது ஒரு பெரிய நல்ல டெவலப்மெண்ட்டு. ஓவரால் இந்தியாவுக்கு இது ஒரு நல்ல சீரீஸ். இதை வந்து ஒரு கொண்டாட வேண்டிய ஒரு விக்டரி தான். அது தவிர வந்து நிறைய நல்ல ப்ளஸ் பாயிண்ட்ஸில் இந்தியாவுக்கு நிறைய கிடச்சிருக்கு இந்த சீரீஸ்னால. ஓகே சார், நீங்கள் சூரியகுமார் யாதவ் பற்றி பேசினால சொல்ல வரேன். அந்த 25 மேட்சாக கிட்டத்தட்ட ஒரு 50s கூட அடிக்கலை. அஸ் அ கேப்டனாக பார்த்தீங்கன்னா பேட்டில் அவர் பெருசாக ஸ்கோர்ஸ் வந்து கொடுக்காமலே இருந்துட்டு இருந்தார். பட் இந்த சீரீஸில் பார்க்கும்போது நம்ம வந்து அவர் ஒரு ஹோப்பை வந்து கொடுத்துருக்காரு. அஸ் அ கேப்டனாக நான் என்னால் பேட்லேயும் வந்து நிறைய ரன்ஸை கொடுக்க முடியும். ஏன்னா திலக் வர்மா இல்லாத அந்த இடத்துல வந்துட்டு ஒரு முக்கியமான மேஜர் ரோல் வந்து ஒருத்தர் ப்ளே பண்ணி ஆகணும். இப்போ இன்னொரு ஹெக்டிக்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, 2-3 பேர் வந்து இன்ஜினினால வெளில இருக்காங்க. அவங்க திரும்பி இப்படி உள்ள ஃபிட் பண்ணும்போது எதுவும் கொலாப்ஸ் ஏற்படுமா அப்படிங்கிற அளவுக்கு இப்போ இருக்கிற டீம் வந்து சம டீமாக இருக்குது. ஆஃப்டர் கௌதம் கம்பீர் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, கௌதம் கம்பீரோட டீமில் ஒயிட் பாலில் அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த T20 டீமை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஃபுல் கிரெடிட் கோஸ் டு கௌதம் கம்பீர் அண்டு கேப்டன். இவங்க 2 பேரும் காம்பினேஷன் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேஜ்லையும் இந்த சீரீஸ் நேத்தின்னு இல்லை, இந்த சீரீஸில் எந்த ஸ்டேஜிலும் டிஃபென்சிவ் பேட்டிங்கே கிடையாது. விக்கெட்டு விழுந்தாலும் வரவங்க வந்து அடிச்சுட்டு தான் இருக்கணும். அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஆஃப் சஞ்சு சாம்சன் ப்ராப்ளம். இப்போது சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் ஃபார்முக்கு இது வந்து சுப்மான் கில்லுக்கும் அப்ளிகபிள். ஒரு பேட்ஸ்மேன் ஃபார்மில் இல்லாமல் 2 மேட்ச் ஆடி 3வது மேட்ச் ஆடச்சே அவங்களுக்கு டைம் கிடையாது. ஒரு லொட்டுன்னு ஆடி டிஃபென்சிவ் ஆடி மிடில் ஆஃப் த பேட்டில் ஆடிட்டு கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணிட்டு அப்புறம் அடிக்கலாங்கிற ஒரு அப்ரோச்சே கிடையாது கௌதம் கம்பீரோட அப்ரோச். ஸ்ட்ரெயிட் அவே யூ மஸ்ட் ஸ்டார்ட் ஹிட்டிங். யூ மஸ்ட் பிளே ஃபியர்லெஸ் கிரிக்கெட் அண்ட் கேர்லெஸ் கிரிக்கெட். விக்கெட் டசன்ட் மேட்டர், பட் விக்கெட் மேட்டர்ஸ். பட் அது வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இஸ் ஒன்லி ஃபார் மெயின்டைனிங் த ரன் ரேட் அப்படிங்கிற ஒரு பாலிசியில் இருக்குது. அது ஒரு பாலிசி. ஃப்ளெக்சிபிள் பேட்டிங் ஆர்டர் ஒரு பாலிசி. அண்டு மோர் தென் 5 bowlers, 6-7 bowler. அபிஷேக் சர்மா போடுவார், சிவம் துபே போடுவார். சில மேட்ச் சிவம் துபே போலிங்கே இருக்காது, சில சமயத்தில் பாண்டியா கூட போலிங்கே இருக்காது. அதனால் ஒரு போலிங் ஃப்ளெக்சிபிலிட்டி 5-6-7 bowler கூட போடலாம் 20 ஓவரை. அதுமாரி பேட்டிங் ஆர்டர்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி, லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர் காம்பினேஷன் இல்லாமல் வேறு காம்பினேஷன்லையும் எப்படி வேணால் யார் வேணால் ஆடலாம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மட்டும்தான் செட்டில்டு பேட்டிங் ஆர்டர். மீதி 1 டவுனில் திலக் வர்மா வரலாம், இப்போ இஷான் கிஷன் வந்திருக்கார், அவர் வரலாம். சூரியகுமார் யாதவ் ஆடிருக்கார் 1 டவுன், அதுமாரி வரலாம். அதேமாரி வந்து அக்சர் பட்டேல் 2 டவுன் வருவார், இல்லைன்னா 6 டவுன் போவார். சிவம் துபே 2 டவுன் வருவார், 6 டவுன் வருவார். இதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே கௌதம் கம்பீரோடைய ஃபார்முலா, கௌதம் கம்பீரோட டெம்ப்ளேட்டுன்னு சொல்லலாம். அது வந்து அவருக்கு T20யில் ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு. ஈவன் ஒயிட் பால் கிரிக்கெட் அது 50 ஓவர் பேஸில் கூட ஓரளவுக்கு நல்ல சக்ஸஸ் தான். இப்போ நியூசிலாண்டோட ஒரு 2-1 தோற்றதுக்கு காரணம் அது ஒரு கோச்சோடைய ப்ராப்ளம் மட்டும் இல்லை, செலெக்ஷன் ப்ராப்ளம்ஸ்,
இன்ஜுரி ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து அதெல்லாம் யாருக்கு, அதை யாரை ப்ளேம் பண்ணுவீங்க? கோச்சை ப்ளேம் பண்ணுவீங்களா, கேப்டனை ப்ளேம் பண்ணுவீங்களா? அதனால் ஒயிட் பால் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் இன் ஜென்ரல் நீங்கள் சொன்ன மாதிரி T20 இன் பர்டிகுலர் கௌதம் கம்பீருக்கு ஒரு பெரிய 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 ஜே தான். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இல்லை, அதே போல் இப்போ நேற்று மேட்ச் நம்ம எடுத்து வச்சு பார்க்கும்போது ஒரு 68க்கு கிட்டத்தட்ட 2 விக்கெட் விழுந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம டார்கெட்னு போய் பார்த்தோன்னா 270 அபோவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்காங்க நியூசிலாண்டுக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது எந்த நேரத்தில் ஃபயர்ட் அப் ஆனாலும் அது இவ்வளோ பெரிய ஸ்கோராலாம் போய் முடியறது வந்து T20யோட எவல்யூஷனுங்கிறது ரொம்ப பெரிய ஹையில் இருக்குது. அது வந்து இந்தியா தான் வந்து பில்ட் பண்ணுதா இந்த எவல்யூஷன்? இல்லை, ஜென்ரலாகவே அந்த எவல்யூஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆயின்ருக்கு, அடுத்த ஸ்டேஜ் போயின்னு. நம்ம 50 ஓவர் பேசிஸ் பார்த்தோம்னா 83 வேர்ல்ட் கப், 75 வேர்ல்ட் கப்பு, 82 வேர்ல்ட் கப்லாம் 200 220 ஒரு மேட்ச் வின்னிங் ஸ்கோராக இருந்தது. ஈஸியாக வந்து 220 வந்தால் ஆப்போனண்ட்டை டிஃபெண்ட் பண்ணிடலாம் 50 ஓவரில். 60 ஓவர் 75 79 60 ஓவர் அதான் 83ல் தான் அப்புறம் 50 ஓவர் ஆச்சு. ஸோ அது வந்து 83ல 60 ஓவர்ஸ் தானே. ஆமாம். ஸோ அப்போல்லாம் அந்த 60 ஓவர்லேயே 240 250 அதெல்லாம் வந்து பெரிய ஸ்கோராக இருந்தது. ஏன் இந்தியா வந்து 183 டிஃபெண்ட் பண்ணி வேர்ல்ட் கப் ஜெயித்தோம். அதுக்கப்புறம் இந்தியாவில் ஆடுற வேர்ல்ட் கப் 87ல் ஆடுற வேர்ல்ட் கப்பில் கொஞ்சம் எல்லோரும் அக்ரெசிவ் ஆட ஆரம்பித்தாங்க. அதுமாரி 92 வேர்ல்ட் கப் ஆஸ்திரேலியாவில் வரைச்சு என்ன பண்ணாங்க, பிஞ்ச் ஹிட்டர்ஸ்னு அப்படி அனுப்பிச்சாங்க. ஒரு நியூசிலாண்டு தான் ஆரம்பிச்சு விட்டாங்க. அந்த 50 ஓவர் பேஸில் மார்க் கிரேட் பேட்ச்னு ஒரு பேட்ஸ்மேனை ஓப்பனிங் இறக்கி காய்ச்சி மூச்சு நடிப்பார். அவர் ஃபஸ்ட்டு 10 பவர் பிளேயில் 15 ஓவர் பிளேயில் அவர் நடிச்சிருந்தார். அதுமாரி ஸ்பின்னரை கொண்டு வந்து போட்டாங்க நியூசிலாண்டு. நம்ம குஜராத் பட்டேல் ஒருத்தர் இருந்தார், என்ன பட்டேல் ஞாபகம் இல்லை எனக்கு, நியூசிலாண்டுக்கு. அவர் வந்து ஓப்பனிங் போட்டது ஃபஸ்ட்டு வேர்ல்ட் கப்பில் அந்த இதில் தான் T50 ஓவர் பேஸில். அதேமாரி எவல்யூஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் அ டிஃப்ரெண்ட் டைம் இன் அ டிஃப்ரெண்ட் டீம்ஸ். யாரோ ஒருத்தர் ஆரம்பிப்பாங்க, அதை இன்னும் நல்லா பர்ஃபெக்ட் பண்ணுறது ஒரு டீமாக இருக்கும், ஆரம்பிக்கிறது ஒரு டீமாக இருக்கும். அதேமாதிரி இந்தியா வந்து இந்த எவல்யூஷனை வந்து நல்லா அடாப்ட் பண்ணி நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக தீவிரமாக கொண்டு வந்துட்டாங்கிறத நம்ம சொல்ல முடியும். இவர் தான் கொண்டு வந்தார், கம்பீர் தான் கொண்டு வந்தார், இந்தியா தான் கொண்டு வந்தார்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் ஆடி இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் 2 தடவை T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுடைய எவ்வளோ கஷ்ட காலத்துலையும் T20ல எப்போவுமே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. T20ல அவங்க பிளேயர்ஸ் நல்லா ஆடுறாங்க. அவங்க வேர்ல்ட் கப்பும் ஜெயிச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் ஆடி இருக்காங்க. ஃபஸ்ட்டு 6 ஓவரில் 60 ரன் அடிக்கணும், 50 ரன் அடிக்கணும், போதப்போ 70 ரன் அடிக்கணும், 80 ரன் அடிக்கணும். அது தவிர எல்லா ப்ரீமியர் லீக் இன்க்ளூடிங் IPL இஸ் ஃபார் மோஸ்ட் ப்ரீமியர் லீக், மீதி ப்ரீமியர் லீக் எல்லாத்துலேயும் எல்லா பிளேயர்ஸும் ஆடுறதுனால யார் எப்போ எல்லாரும் வந்து ரெடியாக இருக்காங்க. மைண்ட் செட்டே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே சார், இப்போது நம்ம அதே போல் இப்போ சஞ்சு சாம்சன் வந்துட்டு ஒரு கேள்வி எழுது என்னென்னா, நிறைய அவருக்காக டிஃபெண்ட் பண்ணாங்க. எப்படின்னா நம்ம வந்து அவருடைய ஓப்பனிங்கை வந்து நம்ம எடுத்துட்டோம், கில்லை வந்து அது கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து கில் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, அதனால அவர் வைஸ் கேப்டனாக இருந்தவரை கூட தூக்கிட்டாங்க. இப்போ சஞ்சு சாம்சனுக்கு இருக்கிறதுனால ஒரு பெரிய ஒரு சிக்கல் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டமும் வந்துட்டு இருக்கு இப்போ புதுசாக. ஏன்னா இஷான் கிஷன் வந்து செம ஃபார்மில் இருக்காரு. அதே போல் இஷான் கிஷன் என்ன சொன்னாங்கன்னா, அவர் டொமஸ்டிக்கில் தான் ஒழுங்காக விளையாண்டாரு, அவர் விளையாட போகிறது இன்டர்நேஷ்னல் லெவலில் விளையாடணும், அப்போ இவர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணாரா அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இஷான் கிஷன் மேலே இருந்துச்சு. இத்தனைக்கும் அவர் இதுக்கு முன்னாடியே இன்டர்நேஷ்னல் லெவலில் பெருசாக பில்டாக இருந்தாலும் இஷான் கிஷன் மேலே ஒரு சின்ன ஒரு கேள்வி வந்து எழுந்துச்சு. பட் அதை இப்போ பிரேக் பண்ணிட்டாரு இந்த 100 மூலமாக. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இஷான் கிஷனா சஞ்சு சாம்சனா அப்படிங்கிற போது அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு யார் தேவைப்படுவான்னு நினைக்கிறேன்? இல்லை, டீம் வந்து T20 வேர்ல்ட் கப்பில் டீம் என்டர் பண்ணச்சே இந்தியா என்ன ஸ்ட்ராட்டஜியில் இருந்தாங்க, சஞ்சு சாம்சன் ஓப்பனிங், இவரோட அபிஷேக் சர்மாவோட ரைட் லெஃப்ட், தென் நம்பர் 1 டவுன் வந்து திலக் வர்மா, அவர் லெஃப்ட்டு. இப்போது வந்து திலக் வர்மா இன்ஜுரினால 5 மேட்சாக இஷான் கிஷன் வந்தார், அவர் 1 டவுனில் கரெக்டாக அக்காமடேட் பண்ணாங்க, அவர் வந்து கிளிக் ஆகிட்டார். இப்போ வந்து திலக் வர்மா இஸ் அ ட்ரெஷர், இஸ் அ பொக்கிஷம் இந்தியன் டீமுக்கு. இப்போ லாஸ்ட் 2 இயராக பார்த்தோன்னா திலக் வர்மா நிறைய மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அது சேஸில் குறிப்பாக சொல்லுங்கள். அதான் குறிப்பாக. அதனால அவர் வந்து ஃபிட் ஆகிட்டாரு, வார்ம் அப் மேட்ச் ஆட போகிறாரு. அவர் ரொம்ப ரன் அடி காட்டாலும் அவரை வந்து 11ல் கொண்டு வந்து தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் தான் இருக்காங்க இந்தியன் டீம். அதுதான் முதல் ஒரிஜினல் திங்கிங் அதான். அதனால் அவர் வந்து ஓவர்லுக் பண்ண முடியாது. அதே சமயத்தில் இஷான் கிஷனை ஓவர்லுக் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பாருங்கள், இஷான் கிஷன் 1 டவுன் இறக்கி திலக் வர்மா வந்து ரிங்கு சிங் பதிலாக டீமில் கொண்டு வரோம்னு வச்சுப்போம். இப்போ ரிங்கு சிங் இஸ் பிளேயிங் பிகாஸ் திலக் வர்மா ஹஸ் நாட் பிளேட் திஸ் சீரீஸ். இப்போ வந்து ரிங்கு சிங் நல்லா ஆடிருக்காரு, அவர் கொடுக்குற சான்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் ஆடிருக்காரு. நல்ல வெரி ஃபீல்டர், வெரி டைனமிக் ஃபீல்டர், வெரி லைவ் வயர் ஆஃப் தி இந்தியன் ஃபீல்டிங் டீம் எல்லாம் இருக்குது. பட்டு திலக் வர்மா வந்து அவர் பிளேஸ் அப்படியே எடுத்துடலாம், அதனால் ஒன்றும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் பேட்டிங் ஆர்டர் டிஸ்டர்ப் ஆகிடும். ஒரே 3 லெஃப்ட் ஹேண்டர் வரிசையாக ஆடுற மாதிரி ஆகிடும்.
ஸோ இது வந்து பெரிய ரெண்டுல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அபிஷேக் சர்மா, அடுத்தது இஷான் கிஷன், அடுத்தது கண்டிப்பா சஞ்சு டீம்ல இருப்பாரு அப்படிங்கிறீங்களா சார்? முதல்ல இருந்துதான் ஆனும். அவரை ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஃபார்ம் மேட்ச்ல எல்லாம் அவரை வந்து ஆடி கொண்டு வந்து தான் ஆனும். அதுதான் நமக்கு இந்தியாவுக்கு நல்லது. அதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஆடியும் ஃபார்முல வராமல் இருந்தால் என்றால் அதுக்கப்புறம் இஷான் கிஷனை ஓப்பனிங் பண்ணணும். இஷான் கிஷன் ஒன் டவுனில் சக்சீட் ஆன மாதிரி ஓப்பனிங்கில் சக்சீட் பண்ணுவாரா? அதுவும் வேர்ல்ட் கப் இஸ் அ பிக் டோர்னமெண்ட். இட்ஸ் அ வெரி பிக் குளோபல் டோர்னமெண்ட். அதில் வந்து நிறைய பேருக்கு இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ்க்கே வேர்ல்ட் கப்னு வச்சு அந்த டோர்னமெண்ட் ஃபார்ம்ங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்க்க ஹாக்கி ஃபுட்பால்லாம் பார்த்தீங்கன்னா டாப் பிளேயர்ஸ் வருவாங்க. ஒரு ஹாக்கியில் வந்து இந்தியாவில் நான் பார்த்துருக்கேன் நிறைய தடவை. ஐ ஃபாலோ ஹாக்கி வெரி க்ளோஸ்லி பிகாஸ் ஐ பிளேட் ஹாக்கி ஃபார் மை ஹாக்கி காலேஜ் டீம். அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து டோர்னமெண்ட்டில் ஃபார்ம் போயிடும் சில பேருக்கு. யூ கான்ட் ஃபைண்ட் ரீசன்ஸ். நர்வஸ்னஸ்னால இருக்கலாம், ஆர் ஒரு அந்த அந்த என்வாயர்மெண்ட்னால அப்படி இருக்கலாம். எத்தனையோ இருக்குது. அதேமாரி இப்போ நம்ம நல்ல ஃபார்மில் இருக்கார் இஷான் கிஷன். அவர் ஃபார்மில் இருக்கிறதுனால அவரை வந்து ஆடி தான் ஆகணும். ஆனால் இட்ஸ் எ வெரி வெரி ட்ரிக்கி டிசிஷன். அதனால சஞ்சு சாம்சன் அவர் முதல்ல ஓப்பனிங் ஆடுறதாகவும் விக்கெட் கீப்பிங் பண்ணுறதா இன்னொரு முக்கியமான விஷயம். நேற்று விக்கெட் கீப்பிங் ஆஃப் இஷான் கிஷன் இஸ் வெரி ஆர்டினரி. அவர் வந்து இஸ் நாட் அ கிரேட் கீப்பர், இட்ஸ் அ குட் டீசன்ட் விக்கெட் கீப்பர், அவ்வளோதான். அவர் பார்ட் டைம் விக்கெட் கீப்பர் உள்ள ஒரு ஸ்பெஷலிஸ்ட் விக்கெட் கீப்பர் தான். பட் அவருடைய கேப்பபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்பேர் டு அதர்ஸ் லைக் ரிஷப் பந்த் ஆர் ஜூரல் ஆர் இன்னொருத்தர் இருப்பார். அவர் இந்த 3 பேரோட கம்பேர் பண்ணிச்சு அவருடைய ஜிதேஷ் சர்மா எல்லோருடைய அவர் விக்கெட் கீப்பிங் கொஞ்சம் கம்மி. வேற இஷான் கிஷனும் இவரும் சஞ்சு சாம்சனும் விக்கெட் கீப்பிங் அந்த மீதி 3 பேரை கம்பேர் பண்ணிச்சு லோய் தான். பட் சஞ்சு சாம்சன் இஸ் அ பெட்டர் கீப்பர். ஓகே சார். அண்ட் இஷான் கிஷன் நல்ல ஃபீல்டராக இருக்காரு. ஓகே சார். சார் இப்போ பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வேர்ல்ட் கப் வந்துட்டு T20 வந்து நெருங்கிடுச்சு. இந்த இடத்துல வந்து சில கேள்விகளும் எழுந்துட்டு இருக்கு. அதாவது திலக் வர்மா உள்ள வருவாங்களா, அதே போல் வாஷிங்டன் சுந்தர் உள்ள வருவாரா அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த டீம் அப்படிங்கிறது, அதாவது இந்தியாவோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்கனாச்சும் பிரைட்டாக வந்துட்டு யூஸ் பண்ணிடுறாங்க. அன்னைய டே வந்து அவங்களுக்கு கிளிக் ஆச்சு அப்படின்னா டோட்டலாக இந்தியாவோட நிலமைங்கிறது வேறையாகவே இருக்குது. அது பூதாகரமாகவும் இருக்குது. பட் பவுலிங்கில் வந்துட்டு இன்னும் நமக்கு வந்துட்டு பும்ரா மட்டும்தான் நம்பிட்டு இருக்க மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுது. இதை நீங்கள் எப்படி? இதை நான் ஒத்துக்கல. வருண் சக்கரவர்த்தி ஸ்டார் அசஸ் ஸ்பின்னர். பும்ரா ஒரு ஃபாஸ்ட் பவுலர், 100% கேரண்டி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அண்டு வருண் சக்கரவர்த்தி 100% கேரண்டி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இஸ் நம்பர் 1 பவுலர் இப்போ T20 ரேங்க்கு. இதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. முக்கியமான செகண்ட் பவுலர் ஹர்ஷ்தீப் சிங், அவரும் டாப் ரேங்கிங்கில் தான் இருக்காரு. பட் ஆனால் முன்ன இருந்த அந்த ஒரு இல்லை அப்படி சொல்ல முடியாது. விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு, விக்கெட் எடுக்கச்சு சமயத்தில் ரன்னை கொடுத்துறாரு, அவ்வளோதான். பட் ஹி ஹேஸ் அ விக்கெட் டேக்கிங் எபிலிட்டிஸ், பர்டிகுலர்லி இந்த பவர் பிளே அண்ட் எண்ட் ஓவர்ஸ்லையும் விக்கெட் எடுக்கிறாரு. ஓகே, சில சமயத்தில் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்காரு. பட் அவரை வந்து டவுட் பண்ணுற அளவுக்கு ஒரு பேட் பர்ஃபார்மன்ஸ் கிடையவே கிடையாது. பும்ராக்கு நாளைக்கே இன்ஜுரி ஆச்சுன்னா அதை வந்துட்டு ஃபுல்லா பேக் போனா தாங்கக்கூடிய இடத்துல ஹர்ஷ்தீப் சிங் தான் இருக்காரு. ஆமா, ராணா வந்து the one of the gain of this tournament, this series is Rana has proved that he is a dependable bowling all-rounder. பேட்டிங்லேயும் சமயத்தில் அடிச்சு காமிச்சிட்டாரு, bowlingலேயும் நல்ல பெனிட்ரேட்டிவாக தான் போடுறாரு அவர். அவரை வந்து நம்ம பும்ராவோடலாம் கம்பேர் பண்ண முடியாது. அதுக்குன்னு பும்ராவோட கம்பேர் பண்ணிட்டுலாம் கம்பேர் பண்ணிங்கன்னா யாருக்குமே பர்ஃபார்மன்ஸ் அப்புறம் ரேட் பண்ண முடியாது. ஒரு நியூ கமருக்கு ஒரு வருஷமாக ஆடுற ஒரு கிரிக்கெட்டருக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் அசஸ் பண்ணோன்னே ராணா வந்து செலக்டர்ஸ் பண்ண ரைட் டிசிஷன் அது ஒன்று. எல்லாரும் கத்துறோம் செலக்டர்ஸ் அவனை சுப்மான் கில்ல ட்ராப் பண்ணிவிட்டு இதை சஞ்சு சாம்சனை ட்ராப் பண்ணிட்டு சுப்மான் கில் பண்ணால சஞ்சு சாம் ஓவராக ஃபேவர் பண்ணாங்கன்னு. இப்போ ராணாவை எப்படி ஸ்பீட் ட்ராக் பண்ணி டீமில் கொண்டு வந்து டெவலப் பண்ணி இப்போ வேர்ல்ட் கப்புக்கு போச்சே, ராணா ஒரு நம்பக்கூடிய ஒரு பவுலர் அப்படின்னு எல்லாரும் நம்புற அளவுக்கு கொண்டு வந்துட்டோமா இல்லை சுச்சுவேஷனை? அது யாருக்கு கிரெடிட் கொடுப்பீங்க? டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான். கௌதம் கம்பீர் அண்ட் செலெக்ஷன் கமிட்டி இந்த 2 பேருக்கும் தான் ரொம்ப முக்கியமான இது. எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆகாஷ்தீப் இருந்தார், கலீல் அகமது இருந்தார், இன்னும் 2-3 பவுலர்ஸ் இருந்தாங்க, ஆவிஷ் கான் இருந்தார். நிறைய பேரை ட்ரை பண்ணிட்டு கடைசியில் கரெக்டாக இவரை வந்து கொண்டு வந்தாங்க. இவர் தேவையில்லாமல் எல்லாரும் அதுவும் பெரிய பெரிய ஸ்ரீகாந்த் மாதிரி கிரிக்கெட்டர்ஸ்லாம் அவர் வந்து கௌதம் கம்பீருக்கு வந்து ஃபஸ்ட்டு டீம் செலக்ட் பண்ணாச்சு அவர் ராணாவை தான் 11ல் போடுவார், கேப்டனுக்கு எடுத்து ராணா தான் 11ல் இப்போ ஆட்டோமேட்டிக் சாய்ஸு அப்படி இப்படிலாம் கிடையவே கிடையாது. டேலண்ட்ஸ் இருந்தது, அதனால் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணாங்க. ஒரு யூ சி பொட்டன்ஷியல் ஆஃப் த பிளேயர், டேலண்ட்ஸ் ஆஃப் த பிளேயரை நெட்ஸில் பார்க்கலாம், ஏதாவது ஒரு ஆட் மேட்சஸில் பார்க்கலாம். அவருடைய தெரியும் அவரோட ஸ்பீடு. இப்போ ஃபாஸ்ட் பால் எடுத்தோன்னா அவருடைய ஸ்பீடு, அவருடைய கன்சிஸ்டன்சி, அவருடைய ஆட்டிடியூடு. ஓகே சார்,
உங்களுடைய கணிப்பு என்ன சார்? வேர்ல்ட் கப் உறுதியா இல்ல நாக் அவுட்ஸ் வரைக்கும் தான்? வேர்ல்ட் கப் டெஃபினட்டாக இந்தியா இஸ் தி டாப் ஃபேவரட். டாப் 3 ஃபேவரட்ஸில் இந்தியா ஒன்று. டெஃபினெட்லி நாக் அவுட்டுக்கு வராங்க. நாக் அவுட்டுக்கு அப்புறம் எனிதிங் கேன் ஹேப்பன். செமிஃபைனல்லாம் யூ டோன்ட் நோ தி ரிசல்ட்ஸ், யூ டோன்ட் நோ. அதுவும் இந்த ஃபார்மெட்டில், வேறு ஏதாவது ஃபார்மெட்டில் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணலாம். T20 அன்னி டேல அன்னி ஒரு பிளேயரில் அன்னி ஒரு 3 ஓவரில் 3 பாலில் மேட்ச் மாறுறோம். பவுலிங்லேயும் மாற்றலாம், பேட்டிங்லேயும் மாற்றலாம். அதனால் அதை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் இந்தியா என்ன இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, வாஷிங்டன் சுந்தரும் திலக் வர்மாவும் இல்லாமல் அந்த சீரிஸ் ஆடி இருக்கும். இவங்க 2 பேருமே ஒரிஜினல் டெம்ப்ளேட்டில் லெவலில் இருந்த பிளேயர்ஸ் பிளான் பண்ணவங்க. இப்போ குல்தீப் யாதவ் எல்லா மேட்சும் ஆனதுக்கு காரணமே வாஷிங்டன் சுந்தர் இல்லாதனால தான். இல்லைனா அவங்க வாஷிங்டன் சுந்தர் தான் அடிப்பாங்க. ஏன்னா பேட்டிங்கும் ஸ்ட்ரென்த்தனாக அவர் ஸ்டெடியாக போடுவார். குல்தீப் யாதவ் மேபி விக்கெட் டேக்கர், பட் ஹி ஹஸ் நெவர் பீன் அன் எக்கனாமிக்கல் பவுலர். அது தவிர அவர் பேட்டிங் எபிலிட்டி ரொம்ப கிடையாது, தெரியும். அது ஃபீல்டிங் அவர் வந்து ஆவரேஜ் ஃபீல்டர் தான். வேறு வாஷிங்டன் சுந்தர் எல்லாத்துலேயுமே இஸ் எபவ் குல்தீப் யாதவ் எக்ஸப்ட் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டிஸ். அவர் இல்லாமல் ஒரு சீரிஸ் அந்த சீரிஸ் ஆடி இருக்கோம். அவர் உள்ளே வரணும். அவர் ஃபிட்னஸ் ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை. மீதி திலக் வர்மா ஃபிட்னஸ் கன்ஃபார்ம் ஆகிடுது. அண்டு இது இல்லாமல் இந்த சீரீஸ் 4-1 ஜெயிச்சிருக்கோம். அண்டு நமக்கு இப்போ முக்கியமான இது ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் இந்தியா, வி ஆர் பிளேயிங் இன் அவர் ஓன் ஹோம் கிரவுண்ட், ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ், க்ரௌட் சப்போர்ட் நம்பர் 2. அண்ட் எல்லா கிரிக்கெட்டர்ஸும் ஃபார்மில் இருக்காங்க. பவுலிங், பேட்டிங், ஃபீல்டிங் தான் நம்ம கொஞ்சம் பிலோ. இது விக்கெட் கீப்பிங் கொஞ்சம் கன்சர்ன் ஒரி. இப்போ வந்து இஷான் கிஷன் தான் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ண போகிறாரு, அவரை ஓப்பனிங் இறக்க போகிறாருன்னா அந்த கன்ஃபியூஷனில் பேட்டிங்கும் டிஸ்டர்ப் ஆகலாம், விக்கெட் கீப்பிங்கும் டிஸ்டர்ப் ஆகலாம். அதனால தான் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் சஞ்சு சாம்சனுடைய ஃபார்ம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பேட்டிங் ஆர்டருக்கும் ஒரு கிரிட்டிக்கல் ஃபேக்டர், ஃபீல்டிங் விக்கெட் கீப்பிங்கும் ஒரு கிரிட்டிக்கல் ஃபேக்டர். இது எல்லாமே இருக்குது. அதனால் சஞ்சு சாம்சனுடைய ஃபார்ம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வார்ம் அப் மேட்ச்சில் அவர் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்து இந்தியாவுக்கு அவர் பிளேஸில் அவர் செட்டில் ஆனான்னா இந்தியாவுக்கு டெஃபினட்டாக 100% செமிஃபைனல் சான்சஸ் இருக்குது. செமிஃபைனலுக்கு அப்புறம் கொஞ்சம் அது என்னென்ன டீம் வருது, யாரோட ஃபிக்சர்ஸ் எப்படி இருக்குது, என்ன வென்யூவில் வருது, இதெல்லாம் இட் வில் டிசைட் தி ஃபேக்டர் ஃபார் சாம்பியன்ஷிப்பு. ஸோ பட் இந்தியா இஸ் த டாப் 2 or 3 ஃபேவரட்ஸில் இந்தியா டெஃபினெட்லி வெரி மச் தேர், என்னுடைய ஒப்பீனியனில். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக நன்றி சார். வணக்கம்.